serve not to be served. அதோட அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க சேவை பண்றதை விட நாங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படி உருவாக்கணுன்றதுக்காக தொடங்கப்பட்டது. Samudaya Foundation take pride in presenting this commendation to Sri N. Murali. This award is being presented by Dr. APJ Abdul Kalam, former President of India, signed Founder Trustee Surabhi. பல மக்கள் கொண்ட இந்த உலகத்தில் என்னை நான் காண்கிறேன். அவர்கள் சிலரை நான் அறிவேன், பலரை நான் அறிய மாட்டேன். ஆயினும் நான் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் என்னுடைய ஒரு தினத்தின் தேவையை பூர்த்தி செய்ய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாடுபட வேண்டியிருக்கிறது, பாடுபடுகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு ஜீவராசிகளும் பாடுபடுகிறார்கள். இந்த உலகம் மட்டுமல்ல, பல்வேறு உலகத்தில் உள்ள ஜீவராசிகளும் என்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? அவர்களுக்கு எப்படி நன்றி கூறுவது? ஆனால் இறைவா, என்னால் இதை செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையும் வசதிகளும் நான் சம்பாதித்தது இவை எனக்கு தான் சொந்தம் என்று எண்ணாமல் ஒவ்வொரு தினத்தையும் நீ இவர்கள் மூலம் எனக்கு தரும் அருட்பிரசாதமாக நான் கருதுகிறேன். மேலும் என்னிடம் வந்து சேரும் செல்வமும் அறிவையும் திறனையும் என்னிடம் தங்கிவிடாமல் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வனாக மாறுவனம் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். நண்பர்களே, சமுதாய ஃபவுண்டேஷனின் 12ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சாதனா 211 விருதுகளை பெறும் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். மனித நேயத்தோடு கூடிய நல்ல விஷயங்களை சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் சிறப்பாக செயல்படுத்தும் சமுதாய ஃபவுண்டேஷனுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். இந்த சமயத்தில் நான் ஒருமுறை இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றி பாடிய கவிதை வரிகள் என்னை நினைத்து வருகிறது. அந்த கவிதையின் தலைப்பு லட்சியம். இந்த லட்சியம் என்பது சுதா ரகுநாதன் என்ன நான் கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன் என்றதிலிருந்து உருவான ஒரு லட்சியம். அந்த லட்சியம், அந்த கவிதையை நான் படிக்கிறேன். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா. நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அமைதி தீவு என் இறைவா. இறைவா 100 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தையும் அறிவு புதையலையும் இன்ப அமைதியும் உழைத்தடைய அருள்வாயாக. இந்த கவிதையின் கருத்து என்ன? நாம் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருக்கிறோம், பணி செய்து கொண்டிருக்கிறோம். இவைகளை செய்யும்போது நமக்கு வாழ்வில் ஒரு லட்சியம் இருக்கும். அதாவது நமது எண்ணம் உயர்வாக இருந்தால் அரும்பெரும் லட்சியங்கள் தோன்றும். பெரும் லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணம் வரும். எண்ணம் இருந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும். அதைத்தான் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்ந்த லட்சியத்தோடு இயங்கும் சமுதாய ஃபவுண்டேஷனுக்கு என் வாழ்த்து. சமுதாய ஃபவுண்டேஷன் இட்ஸ் கிரியேட்டிங் a feeling that we have to give. I found that it is engaged in societal mission concerning healthcare, education, social welfare and disaster relief operation. In addition, Samudaya is also recognizing the contribution of individuals
who are engaged in and making significant contribution to societal upliftment, and decorating them with Sadhana Award for Excellence just now we saw. In addition to the above, the founder of Samudaya Foundation, Sudha Raghunathan, has taken her musical excellence to homes and institutions. She has sung from her heart to touch the souls of children of corporation schools, old age homes during the last few years. I am sure this type of performance will definitely bring a marked change in the attitude and the behavior of the people and bring a change in their future life. I would request all the artists assembled here or anywhere they are to allot at least 10% of their time for the mission of music towards achieving peace and injecting humanness among the people, humaneness in the people. I would like to congratulate Sudha Raghunathan and their team for this important societal contribution, and reminding all of us that we also have to give to the society, give and give to the society. Namaste, I'm Sudha Raghunathan, Carnatic music singer. You know me better as a Carnatic music singer, but today I stand in a different dimension as founder trustee, managing trustee of Samudaya Foundation. எங்களுக்கு வந்து 12 வருஷம் ஆகுது இன்னைக்கு ஒரு நிறைவா நாம வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை வகித்தார். அவர் சொன்ன அறிவுரை, அவர் சொன்ன போதனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கு என்ற ஒரு விஷயம் என் மனசுல வந்து நீங்காது, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்கணும் அப்படின்ற மனப்பாங்கு, ஸோ கொடுக்கணுன்ற மனப்பாங்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்கள் என்னை சூழ்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குமே இருக்குது. இதை வந்து நாங்கள் பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக சமுதாயத்துக்கு எடுத்துன்னு போய் சமுதாயத்தில் எல்லாருமே கொடுக்கணுன்ற அந்த ஒரு சின்ன எண்ணம் இருந்ததுன்னு இந்த சமுதாயத்தை வந்து இன்னும் எவ்வளவு மேன்மையாக நம்ம ஆக்க முடியுன்றது கண்டிப்பாக அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நீங்களும் நிறைய கொடுங்க, நாங்களும் நிறைய சந்தோஷத்தை சமுதாயத்துக்கு கொடுக்குறோம்.